என் மானிட்டர் மர்கே ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மானிட்டர் மழை தண்ணி பட்டு ஒரு சைடு ஃபுல்லா போஞ்சு போச்சு. சரி ஏதாச்சும் புது மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஆஃபர்ல இந்த எல்ஜியோட 4K மானிட்டர் கம்மியான பிரைஸ்ல கிடைச்சிச்சு. சோ வாங்கிட்டேன். இது எல்ஜியோட அல்ட்ரா ஃபைன் டிஸ்பிளே 4K மானிட்டர். இதுல செட்டப் பண்றதுமே ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஆனா மானிட்டர் பயங்கர வெயிட்டாவே இருந்தது. பில்டு குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. டிசைன் பர்டிகுலரா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஆனா எங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா இதோட ஸ்டாண்ட் வந்து அந்த அளவுக்கு ஸ்டெடியா இல்ல. இது ஒரு 27 இன்ச் மானிட்டர். அது மட்டும் இல்லாம IPS டிஸ்பிளேயோட வருது. இது ஒரு 4K மானிட்டர் கூட. குவாலிட்டி எல்லாம் சும்மா பிச்சு எரிஞ்சது. முன்னாடி எல்லாம் யூடியூப் வீடியோஸ் மொபைல் போன்ல தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப மேக்ஸிமம் டைம் இந்த மானிட்டர்ல தான் பாக்குறேன். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் DCI-P3 இதுல 90% இருக்கு. ஓரளவுக்கு கலர் அக்யூரேட்டா இருக்கும். 2 HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளே போர்ட் இருக்குது. ஹெட்போன் அவுட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல ஸ்பீக்கர் வராது. அதுக்காக தான் இப்ப நான் காட்டுற இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. எடிட்டிங்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த மானிட்டரோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வருது. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறது எடிட்டிங் தான். அதனால 60 Hz எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் இந்த பிரைஸுக்கு இந்த மானிட்டர் நிச்சயமா ஒர்த்தான ஒரு மானிட்டர்னு சொல்லுவேன். நீங்க எடிட்டிங்லாம் பண்றா இருந்தா தாராளமா இந்த மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓவரால் இந்த மானிட்டருக்கு 10க்கு 8 மார்க் கொடுப்பேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணா என்னோட V Prodsல கொடுத்துருக்கேன்.